Implementation of TDS, Chapter 18, Reversal of Expenses. இது practical oriented செஷன் தான். நீங்க இதுல பாக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க டேலியில ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ரிவர்சல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்ம பர்ச்சேஸ் பில் அல்லது ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கான பில் நம்ம டேலியில ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா அந்த பர்ட்டிகுலர் சர்வீஸ் நம்ம ரிசீவ் பண்ணல. அந்த பர்ட்டிகுலர் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பில்லுக்கு ஒரு ரிவர்சல் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றது தான் இந்த சாப்டர்ல நம்ம வந்து ரிவர்சல் என்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்ப பொதுவா வந்து எக்ஸ்பென்சஸ் பில்ல நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லன்னா ஜர்னல் வவுச்சர்ல கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஜர்னல் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ரிவர்சலுக்கு நீங்க டைரக்ட்டா டெபிட் நோட் அப்படிங்கிறத கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து நம்ம எக்ஸ்பென்ஸஸ நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வவுச்சரா நம்ம இந்த டெபிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதர்வைஸ் ப எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி அப்படியே நம்ம ரிவர்சலா ஜர்னல் வவுச்சர்ல யூஸ் பண்ண முடியுது அப்படின்னாலும், அதுவும் வந்து ரிவர்சல் என்ட்ரியா டேலி வந்து கன்சிடர் பண்ணும். சோ இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவா அந்த பர்ட்டிகுலர் கான்ட்ராக்ட் நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம இந்த ரிவர்சல் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ இந்த ரிவர்சல் என்ட்ரி நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கான டிடிஎஸ் அமௌண்ட்ட நம்ம டிபார்ட்மெண்ட்ல பே பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை நீங்க டிபார்ட்மெண்ட்ல டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிடிஎஸ் நீங்க எக்காரணத்த கொண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்க டிடிஎஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்ட வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ரிவர்சல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கொண்டு போகலாமே தவிர, அதர்வைஸ் நம்ம வந்து டிடிஎஸ் நம்ம டிடக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம டிடிஎஸ் அமௌண்ட்ட மட்டும் நம்ம ரிவர்சல் அப்படிங்கிறத பண்ண முடியாது. அத நம்ம டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கவும் முடியாது. சோ இது மட்டும் நீங்க மேக்ஸிமம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஆப்ஷனா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ண மறந்துடாதீங்க. சோ நம்ம டேலில இத எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பொதுவா நம்ம வந்து வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்துட்டு, இந்த இடத்துல ஜர்னல்ல தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். சோ இந்த ஜர்னல்ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிடக்ட் பண்ணிரும். சோ இதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிவர்சல் என்ட்ரி ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதே ஜர்னல் வவுச்சர்லயே கூட நீங்க ரிவர்சல் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்க ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ்ல அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட் நம்ம யூஸ் பண்ணியும் ஒரு எக்ஸ்பென்சஸ் பில்ல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்ப நான் F9 கீ பிரஸ் பண்ணி பர்ச்சேஸ் வவுச்சருக்கு வந்திருக்கேன். இங்க நான் வந்து சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்றேன். சோ கண்ட்ரோல் H யூஸ் பண்ணி மோட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இங்க அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிற மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்ப நீங்க ஒரு பில் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பில்லோடைய இன்வாய்ஸ் நம்பர் என்ன? இன்வாய்ஸ் உடைய டேட் என்ன? சோ யார்கிட்ட இருந்து இந்த பில் அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்றோம். சோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈகிள் ஐ செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனா இத நம்ம வந்து ஜர்னல்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து பர்ச்சேஸ்லயே கூட நம்ம ரெக்கார்ட் பண்றோம். சோ இங்கேயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அ டிடிஎஸ் நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50,000க்கு நான் வந்து அ செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கான பில் நான் ரிசீவ் பண்றேன். இதுக்கான டிடிஎஸ் அப்படிங்கிறத நான் இங்கேயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ₹1000 வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ரிமூவ் ஆயிருது. இப்ப நம்ம வந்து 49,000 மட்டும் தான் எக்ஸாக்ட் பில் வேல்யூவா இருக்கு. இத நம்ம அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து 7845 தென் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிற மாரி நான் வந்து குடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற நார்மல் பில். ஸோ சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் வந்து இதுல எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஸோ அத பத்தி நான் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணலைங்கிறதுனால வார்னிங் மெசேஜ் எனக்கு வருது. நான் அத கன்சிடர் பண்ணல. அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பில் அதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நீங்க ரிசீவ் பண்றதுக்கான ஒரு என்ட்ரியா நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஒரு பில் வந்து ரெக்கார்ட் பண்றீங்க. டிடிஎஸ் அமௌண்ட் நம்ம டிபார்ட்மென்ட்க்கு பே பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரிய நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். சோ இந்த ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிஸ்ப்ளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து இதுல வந்து நம்ம வந்து ஈகிள் ஐ செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, இவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 49 பீஸ் அதாவது 49,000 வந்து நம்மளுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம ரிவர்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இவருடைய லெட்ஜர்ல ஆட்டோமேட்டிக்கா 0 ஆகணும். அதே மாதிரி நம்ம டிடிஎஸ் நம்ம வந்து பே பண்ண வேண்டிய
அமௌண்ட், அதாவது இவர்ட்ட இருந்து நம்ம டிடெக்ட் பண்ண 1000 ரூபீஸ் நம்ம டிடிஎஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்பென்சஸ், அதாவது செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் நாம ஒரு 50,000 ரூபீஸ் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 50,000 ரூபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டும். இதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது 0 அப்படின்னு நம்ம வந்து காட்டணும். இதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரிவர்சல் என்ட்ரிக்கான வவுச்சர் தான் இப்போ வந்து நம்ம வந்து செஷன்ல மெயினா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வவுச்சர் நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெபிட் நோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்க. ஸோ டெபிட் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எஃப்ஐ கீக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெபிட் நோட்டுக்கான ஷார்ட்கட் கீ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ட் எஃப்ஐ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டெபிட் நோட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு இங்க வவுச்சர் டைப்போட நேம் வந்து டெபிட் நோட் அப்படின்னு இருக்கு. இங்க நம்ம டைரக்டா ஈகிள் ஐ செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துறோம். ஸோ செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து 50,000 அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஃபீட் பண்ணிடுறேன். தென் அகைன் நம்ம வந்து டிடிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதையும் நான் செலக்ட் பண்றேன். இப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட்ல வந்துடும். ஸோ இதை நம்ம ப்ராப்பரா செலக்ட் பண்ணோம். ஸோ இது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்கிரீன் வந்து டிடிஎஸ் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங்கான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அதர்வைஸ் நம்ம மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்று இருக்கு. அதாவது இவருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய பில்ல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 49 ருபீஸ் இந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம என்டர் பண்ணும்போது, அதாவது 49 ருபீஸ் இந்த ஃபீல்ட்ல இருந்து என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பில் வைஸ் டீடைல்ஸ் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகணும். ஒருவேளை இந்த பில் வைஸ் டீடைல்ஸ் ஸ்கிரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகல அப்படின்னா, இதே வவுச்சர்ல F12 பிரஸ் பண்ணி அங்க வந்து யூஸ் டிஃபால்ட் பில் அலோகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனை நீங்க நோன்னு செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணா மட்டும்தான் இந்த பில் அலோகேஷன் ஸ்கிரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இங்க நீங்க அகைன்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்து இந்த பர்டிகுலர் பில்ல நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து 50,000. அகைன் நான் வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,000 அப்படிங்கிறது 7845 அப்படிங்கிறதுக்கான பில்லு. இந்த 7845 அந்த பில்லுக்கான டிடிஎஸ் வந்து என்னன்னா 1000 ருபீஸ். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ மெயின் பில்ல வந்து டெபிட் அப்படின்னும் டாக்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும் நான் வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த என்ட்ரியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கலங்கிறதுனால வார்னிங் அப்படிங்கிறது எனக்கு வருது. நான் அதை கன்சிடர் பண்ணல. அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். இப்போ டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த பர்டிகுலர் பார்ட்டியை நீங்க வந்து செக் பண்ணுங்க. ஈகிள் ஐ செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ்க்கு அகைன்ஸ்டா டெபிட் நோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 49,000 ருபீஸ் அப்படிங்கிறதுக்கு டைரக்டா நம்ம வந்து கிரெடிட்க்கு ஈக்குவலா டெபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இங்க 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டிடிஎஸ் அமௌண்ட் டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த ரிவர்சல் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டிடெக்டிவோடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம ரிவர்சல் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நீங்க மேக்சிமம் இந்த சாப்டர்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த நம்மளுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம்.